அன்பார்ந்த இறை மக்களே, உலகம் பல தீர்ப்புகளை வழங்குகிறது. நீதிமன்றங்களும் தீர்ப்பளிக்கின்றன. மனிதர்களும் ஒருவரை ஒருவர் மதிப்பிடுகின்றனர். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனித தீர்ப்புக்கும் மேலாக ஆண்டவரின் தீர்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் கூறுகிறார், குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என்று கூறுகிறவர்களையும் நேர்மையானவரை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கிறவர்களையும் ஆண்டவர் அருவருக்கிறார். நீதி 17:15. அன்பார்ந்த இறை மக்களே, நீதியை மாற்ற முயற்சிக்காதீர்கள். அது ஆண்டவரின் இருதயத்தை வருத்தமடைய செய்கிறது. ஒரு நிரபராதி குற்றவாளி என்று சொல்லப்படும்போது வானம் அமைதியாக இருக்காது. ஒரு குற்றவாளி நீதிமான் என்று போற்றப்படும்போது ஆண்டவரின் நீதியான கண்கள் அதை காண்கின்றன. நீங்கள் மனிதர்களின் பாராட்டுக்காக உண்மையை மறைக்காதீர்கள். பயத்தினால் நீதியை விட்டு விலகாதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், உண்மை சில நேரங்களில் தனியாக நிற்கலாம். ஆனால் இறுதியில் உண்மையே வெற்றி பெறும். நீதியை தேர்ந்தெடுப்பவர்கள் சில சமயம் துன்பத்தை சந்திக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களுடன் இருக்கிறார். அவர்களின் கண்ணீரை அவர் காண்கிறார். அவர்களின் நேர்மையை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். ஆகையால் மனிதர்களே, உங்கள் இதயத்தில் நீதியை வைத்திருங்கள். உங்கள் வார்த்தைகளில் உண்மையை வைத்திருங்கள். உங்கள் செயல்களில் தேவ பயத்தை வைத்திருங்கள். அப்போது ஆண்டவரின் அருள் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். நீதியை நேசிப்பவர்கள் ஆண்டவரின் ராஜ்யத்தில் மகிமை காண்பார்கள். ஆமேன்.